தமிழகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் காலை வணக்கம். நான் எம்ஜிஆர் பொன்னம் பேசுகிறேன். இந்த கரூர் கோர விபத்தில் உயிரிழந்த 47 பேர் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் இந்த ஆழ்ந்த இடங்களை அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்த மட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, விக்கிரமணியில் போன கடந்த வருடம் நடந்தது மாநாடு கிடையாது, கட்சி மாநாடு கிடையாது, ரசிகர்கள் மாநாடு. அதே மாதிரி மதுரையில் நடந்தது ரசிகர்கள் மாநாடு தான், கட்சி மாநாடு கிடையாது. இப்போது விஜய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணல, ரசிகர் மன்ற பிரச்சாரம் பண்ணுறாரு. இதை ஏன் நான் பதிவுறேன்னு கேட்டீங்கன்னா, அவர் கட்சினா என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படம் இருந்தது, சூர்யாவோ விஜய் நடித்த படம். அதில் ராதாரவியுடைய பங்களாவில் நடிகர் வடிவேல் கூட்டு போவார் வேலை செய்து. அப்போ ஆணியை புடுங்க சொல்லுவார். எந்த ஆணி புடுங்கன்னு கேட்பாப்புல, தேவை இல்லாத ஆணி தான் பிடுங்கினாப்புல. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால், ஆணியை விஜய் பிடுங்க வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா ஆணி தான் கரெக்டாக தான் அடிச்சு வச்சுக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இந்த 41 பேர் உயிரிழப்புக்கு முழுக்க முழுக்க முதல் காரணம் யாருன்னு கேட்டால் நடிகர் விஜய். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பேராசை, அவருடைய கர்வம், ஆணவம், திமிரு, தாண்டோட்டித்தனம், இந்த உலகத்தில் நம்மள மாதிரி யாருமே இல்லை என்ற ஒரு வெறி. இல்லைன்னா இந்த 47 பேர் உலகத்தில் போய் பார்த்துருக்கலாம். நீ ஒன்றியே அந்த அளவுக்கு தீவிரவாதி கிடையாது, உலக நாடுகளாக சரி பண்ணி உன்னை ஏதாவது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிறதுக்கு. நீ சாதாரண ஒரு நடிகை. அதாவது மொத்தவங்க சொல்லும், தன்னை நீயே சொல்லிக்கிற. இந்த விபத்துக்கு என்ன கேட்டால், சில பேர் சொல்லுவாங்க எதேச்சியாக ஏற்படுது. எதேச்சியாக ஏற்படல, விஜயுடைய சதி திட்டம். எப்படி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அவர் காலைல 12 மணிக்கு வர வேண்டியவர் அவருடைய பொதுச்செயலர் புஷ்யானந்தை மீடியாவில் சொல்கிறார், தலைவர் 12 மணிக்கு வருவாருன்னு. ஆனால் விஜய் முன்கூட்டியே திட்டம் போடுறது என்ன கேட்டால் 7 மணிக்கு போகணும். கரூரில் தொகுதி மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க, அவங்க மாத்திரம் வந்தால் போதும். ஆனால் விஜய் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற திருச்சி, ஈரோடு, நாமக்கல், சேலம் எல்லா மாவட்டத்துலேருந்து கூட்டு வந்தார் கூட்டத்தில். அங்கே இருக்க கரூரில் ஓட்டு போட போகிறது கிடையாது. நான் உங்களுக்கு கேட்குறேன், ரொம்ப பேருக்கு வீடால் பேசுகிறாங்க போடுறாங்க தவிர, விஜயுடைய வாக்கு சதவீதம் ஒரு தொகுதியில் அதிகபட்சம் போல 3000 பேர் இருப்பாங்க அவருடைய ரசிகர்கள். அந்த ரசிகர்களே மற்ற கட்சியை சேர்ந்தவர் இருப்பாங்க. அவருடைய உணர்வு விஜயை ரசிகராக தான் நடிகர் தான் பார்ப்பாரு தவிர ஓட்டு கிடையாது, ஓட்டு போட மாட்டாங்க. நான் 9 தேர்தலை பார்த்துருக்குறேன். இதில் என்னன்னு கேட்டால், புரட்சி புயல் வைகோ, அண்ணன் வைகோ, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் அம்மா, இவர் கூட்டத்தில் நான் பார்த்துக்கிறேன். கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க வர்றவங்கெல்லாம் அவங்க கட்சி தான் ஓட்டு போடுவாங்க. இதில் டாக்டர் கலைஞர் சொல்லுவார் ஒரு கூட்டத்தில், கேட்டேன் கதால, கூட்டத்துக்கு இவ்வளோ பேர் வரீங்க, ஆனால் ஓட்டு மாத்திரம் போட மாட்டீங்கன்னார். அதெல்லாம் நிதர்சனம், உண்மை தான். அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு வராங்க. அதே மாதிரி தான் விஜய் என்ற ஒரு நடிகரை பார்க்க தான் கூட்டம் வருது தவிர அது ஓட்டு வங்கியாக மாறாது. தமிழகத்தை பொறுத்தவரையில் 2 கட்சி, ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இந்த 2026 உலகமே எதிர்பார்க்குது தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு. ஆனால் தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாகிறாங்க.
என்னன்னு கேட்டிங்கன்னா 5 வருஷம் திமுக ஆட்சி நல்லா செய்யலாம் ஓட்டு போடுவாங்க. ஆட்சி சரியில்லையா அடுத்து அண்ணா திமுக. அந்த அண்ணா திமுக 5 வருஷம் ஆட்சி சரியில்லை திரும்ப திமுக ஓட்டு போடுவாங்க. மக்களுடைய மனநிலை இதுதான் மாற்றம். விஜய் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றையும் கொடுக்க முடியாது. இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. ஏன்னா குடும்பத்தையே பார்க்க தெரியல உனக்கு, உன் தாய் தகவலை பார்க்க தெரியல, மனைவியை பார்க்க தெரியல, நீ பெற்ற பெண்ணு பெற்ற மகனை பார்க்க தெரியல. நீ எப்படி வந்து நாட்டை வந்து காப்பாற்று? உங்கள்கிட்ட நாடு கொடுத்தான்னா தமிழ்நாடு சுடுகாடு ஆகிடும். இன்னும் சொல்கிறேன், உன்னுடைய ரசிகர்களை வந்து நல்வழிப்படுத்து. நீ சொன்னால் அவங்க நடிகர் சொன்னால் ரசிகர்கள் கேட்கணும், கேட்கறது கிடையாது. அவங்க வந்து தற்கூரியாக தான் இருக்காங்க. இன்னும் அணில் குஞ்சிகள் தற்கூரினா காலண்டு திமிரு அது மாதிரி இருக்காங்க. முதல்ல அவங்கள மாற்று. அரசியலுக்கு யாருனாலும் வரலாம், தப்பு இல்லை. கூத்தாடி தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீ வந்து கூத்தாடின்றத சொன்னதை நிரூபிச்சிட்ட. எப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபியை வந்து உன்னை தத்து ஏற்றிச்சு. குரங்காட்டி என்ன பண்ணுவான், கையில் கும்ப வச்சுன்னு ஆர்ஆர் ராமான்னுவான். இப்போ பிஜேபி வந்து உன்னை ஆர்ஆர் ராமன் கீழே வந்து கும்பல தட்டினாங்கடா. நீ வந்து கூத்து ஆடி தான் ஆகணும். உன்னை தலையெழுத்து. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் கரூர் வழக்கிலிருந்து நீ ஜெயிலுக்கு போகிறது என்றைக்கா இருந்தாலும் உறுதி. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் விஜயை பார்த்து கேட்குறேன், அவருடைய மாவட்ட நிர்வாகிகளிருந்து மாநில நிர்வாகிகள் வரைக்கும் கேட்குறேன். ஜெயிலெல்லாம் வந்து போகிறது அவ்வளோ பெரிய வந்து கஷ்டமாகுது. என்னெல்லாம் வந்து கைது செய்ய சொல்லும் திமுக ஆட்சியில். அப்போ சென்னை மத்திய சிறை சென்ட்ரல் சந்தோஷமாக போயிட்டு வந்தோம். பல தடவை உள்ளே இருந்துட்டு வந்தோம். அதனால் உன்னோட ரசிகர்களை வந்து சரி, உன்னையும் சரி, ஏதாவது இனிமேற்பட்டு தமிழ்நாட்டில் சம்பவம் ஏற்பட்டால் தமிழக அரசு கைது செய்தால் உங்கள் ரசிகர் ஒருத்த கூட உன் பின்னாடி நிற்க மாட்டான். ஆனால் ஜெயிலில் போனாங்களா அவருடைய கஷ்டம், ஜெயிலில் கஷ்டம் என்ன போகலன்னா எல்லாம் வந்து போனவங்க தான் தெரியும். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக ஜெயிலுக்கு போகிறோம். எனவே அரசியலை விட்டுட்டு உங்களுடைய தொழிலை போய் பாரு. அதுதான் உங்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது. இதில் வந்து சொல்லி தமிழக அரசு காவல்துறையை வந்து கரூர் விபத்துக்கு வந்து அவங்க தான் காரணம் வந்து ஒரு பொருளை கலக்கி விடல. என்ன வந்து தமிழக அரசு காவல்துறை சரி பண்ணிச்சு? நான் முகமுடியை போட்டுன்னு வந்து சதன்னு கொடுத்துறாங்க. ஆனால் ரத்தம் வெளில வரல. ஸ்ப்ரே வச்சாங்க, மயக்க வீட்டாங்க. உன்னுடைய தாண்டோடி தளத்தால், உன்னுடைய ஆசையால் காலிலேருந்து மக்கள் வந்து சாப்பிடாம தண்ணி இல்லாமல் அந்த இடத்த விட்டு நவர முடியாமல் உன்னுடைய யம வாகனம் வந்ததுனால நெரிசல் ஏற்பட்டு மக்கள் மிதிப்பட்டு செத்தாங்க. ஆனால் விஜய் மேலே மேலே தவறு செய்கிற ஆண்டவர் தருகிறான், அப்பன் முருகப்பெருமான். இந்த தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பாரு. இதை ஆணித்தரமாக நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். நீ தேர்தலில் இருக்க கூட இருக்க மாட்டேன், சரியான தண்டனை கொடுப்பாரு. அதுக்கோசம் நீ செத்து போயிட்ட நான் சொல்ல, அதுக்கு உண்டான பலனை அனுபவிப்பேன். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாகிறாங்க யாருக்கு ஓட்டு போடணுன்னு. அதனால் நீ உங்களுடைய சினிமாவை வந்து தொழிலை போய் பாரு. உங்களுக்கு அரசியல் தேவையில்லை. வாழ்க அண்ணா நாமம், வளர்க புரட்சியர் புகழ், ஓங்குக புரட்சி அம்மாவின் புகழ். எம்ஜிஆர் தொண்டன், மக்கள் சேவையில் நண்பர்.